Hello everyone, welcome to my video. In this video, we're going to see about converting anything as a button. Okay, so buttons na என்னன்றத ஒரு detailed explanation நான் கொடுத்துட்டேன். பட் நம்ம எதை டச் பண்ணாலும் அதை நம்ம பட்டனா மாத்த முடியுமான்னு கேட்டா அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்துட்டு டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கிளஸ்டர் டிடெக்டர். நம்ம எங்க டச் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம ஆன் டேப் ஆக்ஷன் மூலியமாவோ இல்ல லாங் பிரஸ் மூலியமாவோ நம்மளால வந்துட்டு சில ஆக்ஷன்ஸை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் கிளஸ்டர் டிடெக்டர். ஓகே, ஈவன் நீங்க ஒரு ஸ்கிரீன்ல இருக்கீங்க, அந்த ஸ்கிரீன்ல எங்க டச் பண்ணாலுமே வந்துட்டு சில விஷயங்கள் மாறணும், சில விஷயங்கள் நடக்கணும், அந்த மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் டிடெக்டரை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். We are in our previous program. இதை டோட்டலா வந்துட்டு நான் டெலீட் பண்றேன். ஓகே, தென் மெட்டீரியல் ஆப் கிரியேட் பண்ணணும். மெட்டீரியல் ஆப்குள்ள தீம்ல வந்துட்டு யூஸ் மெட்டீரியல் டிசைன் 3 அதை வந்துட்டு நம்ம ட்ரூன்னு செட் பண்ணணும். ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு கெட் மெட்டீரியல் டிசைன் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இன் டு அவர் அப்ளிகேஷன். இல்லைன்னா மெட்டீரியல் டிசைன் 2ல தான் இருக்கும். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட்ஃபுல் ஆர் ஸ்டேட்லெஸ். ஓகே, வீடியோவோட எண்டில் வந்துட்டு ஸ்டேட்ஃபுல்ல வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் and each and every page should start with scaffold. ஓகே, இந்த ஸ்கேஃபோல்ட்ல தான் ஒரு பேஜுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். ஓகே, இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ள பாடிக்குள்ள நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அந்த கண்டெய்னரோட ஹைட் அண்ட் வித் வந்துட்டு ஒரு 100ன்னு செட் பண்றேன். வித் 100 அண்ட் அதோட கலர் வந்துட்டு கலர்ஸ் டாட் ரெட். ஹவவர் வி விஷ். அன்வான்டட் கான்ஸ்ட் கீவேர்ட் இருந்தா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட் நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் ரெட் கலர்ல கிடைச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்குள்ள நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அந்த மாதிரி நான் நினைச்சேன்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் விஷயத்த ரேப் வித் விட்ஜெட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை சூஸ் பண்ணி இந்த விட்ஜெட்டை வந்துட்டு கிளஸ்டர் டிடெக்டர். ஓகே, ஜஸ்ட் கிளஸ்டர் டிடெக்டால ரேப் பண்ணிடணும். இல்ல நீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே கிளஸ்டர் டிடெக்டரை கிரியேட் பண்ணிட்டு அதோட சைல்டுல உங்களோட widgets வந்துட்டு நீங்க போட்டுக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ இந்த கிளஸ்டர் டிடெக்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆன் டேப். இந்த ஆன் டேப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிளிக் பண்ணாலே வந்துட்டு என்ன நடக்கும், அதாவது ஆன் பிரஸ் மெத்தட் மாதிரி தான். ஓகே, நான் ஒரு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆன் டேப் ஒர்க்ஸ் அண்ட் செமிகாலன். ஸோ நான் இங்க எங்க நான் டேப் பண்ணாலும் ஐ வில் கெட் தி ரெஸ்பான்ஸ். நான் எந்த கால் பண்ணாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன் பண்றேன் எதுவா இருந்தாலுமே வந்துட்டு இதை நான் கிளிக் பண்ணும் போது இட் வில் ஒர்க் ஆன். ஓகே, இங்க உங்களால பார்க்க முடியும். தென் ஆன் டபுள் டேப். ஆன் டேப் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன் டபுள் டேப் இந்த கிளஸ்டர் டிடெக்டர்ல ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஒரே டைம்ல கூட உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஆன் டேப்பும் வச்சுக்கலாம், ஆன் டபுள் டேப்பும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் எந்த விஷயம் வேணா நீங்க பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காது கன்சோல்ல. நீங்க டபுள் டேப் பண்ணும் போது தான் இட் ஒர்க்ஸ். ஓகே, தென் ஆன் லாங் பிரஸ். இந்த ப்ராப்பர்ட்டி ஆன் லாங் பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நேரம் வந்துட்டு உங்களோட ஹவர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஓகே, அந்த டைம்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு ஒர்க் ஆகுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் பிரஸ் ஹவரிங் வேற,
டேப்பிங் வேற. ஹவரிங்னா நம்ம மவுஸ கொண்டு போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஹவர் பண்றது. டேப்பிங் எல்லாமே வந்து டிஃபரெண்ட். நம்ம கிளிக் பண்றது தான் டேப், லாங் பிரஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இத நான் லாங் பிரஸ் பண்ணும்போது ஐ வில் கெட் திஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஒரு பிரஸ் பண்ணா எதுவுமே நடக்காது. டபுள் டேப் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. லாங் பிரஸ் பண்ணும்போது தான் ஐ வில் கெட் திஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுல கான்ஷியஸா இருக்கணும். அண்ட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல நான் லாங் பிரஸும், ஆன் டேப்பும் சேர்த்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன் டேப் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கும். லாங் பிரஸ் பண்ணும்போது வேற பேஜுக்கு நேவிகேட் ஆகுற மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். எத வேணா நீங்க பட்டனா மாத்த முடியும் இந்த கிளஸ்டர் டிடெக்டர் யூஸ் பண்ணி. அண்ட் ஆல்சோ ஆன் டேப், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வைப் அப், ஸ்வைப் டவுன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதை நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அண்ட் ஸோ டேப் ஆகும்போது அதோட லொகேஷன் வந்துட்டு நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன் டேப் டவுன். இந்த ஆன் டேப் டவுன்ல இந்த டீடைல்ஸ், அதாவது வேல்யூ உள்ள வரும். அந்த வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும்னா எந்த லொகேஷன்ல வந்துட்டு அது பாஸ் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ இதை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். வேல்யூ டாட் குளோபல் லொகேஷனா லோக்கல் லொகேஷனா. லோக்கல் லொகேஷன்னா 0ல இருந்து அந்த 100க்குள்ள. குளோபல் லொகேஷன்னா அது இந்த ஸ்கிரீன்ல அது எந்த பொசிஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு நான் லோக்கல் லொகேஷன் கொடுக்குறேன். ஸோ யா, எங்க கிளிக் பண்ணாலும் அதோட லொகேஷனை வந்துட்டு என்னால பார்க்க முடியும். பட் இந்த ஸ்கிரீனும் சரி, இந்த ரெக்டாங்கிளும் சரி, டாப் எட்ஜ்ல இருக்கிறதுனால நம்மளால வந்துட்டு குளோபல் அண்ட் லோக்கலை வந்துட்டு பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த கண்டெய்னரை வந்துட்டு சென்டருக்கு வந்துட்டு மாத்துறேன். wrap this cluster detector with center. Okay, so that we were able to see the local location. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து 0,0ல ஸ்டார்ட் ஆகி 100,100ல முடியும். இது ஃபுல்லாவே வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் சம்பந்தப்பட்டது. ஓகே. இந்த பர்டிகுலர் கிளஸ்டர் டிடெக்டர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வைப்போ இல்ல வந்துட்டு ஒரு டிராக் அண்ட் டிராப்போ எதுவுமே வந்துட்டு பண்ணாது. ஓகே. ஏதாச்சும் ஸ்வைப் ஆனா அது எந்த டைம் ஆச்சு, டேப் ஆனா டேப் ஆகும்போது என்ன பண்ணணும், ஸ்வைப் ஆகும்போது என்ன பண்ணணும், அந்த மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு நம்ம இந்த மெத்தட்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஹைட் அண்ட் வித்த வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதுனால நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ளதான்னு. நீங்க ஒரு பேஜையே வந்துட்டு கிளஸ்டர் டிடெக்டருக்குள்ள போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேஜ் வித் ரெட் கலர். இங்க நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் யூ வில் கெட் தி ரெஸ்பான்ஸ். ஓகே. கிளஸ்டர் டிடெக்டரோட ப்ராப்பர்ட்டி அதுதான். ஒரு கண்டெய்னரா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட நீங்க கிளஸ்டர் டிடெக்டரா ரேப் பண்றது மூலயமா அதுக்கு ஆன் டாப் ஃபங்க்ஷனை கொடுத்து நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. எந்த ஆபரேஷன்ஸ் வேணா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஈவன்ஸ் பட்டன்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசைன்ல தான் இருக்கும். நீங்க டிஃபரெண்ட் டிசைனை கிரியேட் பண்ணி ஈவன் ஒரு இமேஜ வந்துட்டு நீங்க கிளிக்கபிள் இமேஜா மாத்த முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சம் இமேஜ வந்துட்டு நம்ம நெட்ல இருந்து எடுக்கலாம். ஸோ இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல இந்த சைல்டுக்குள்ள, சாரி கண்டெய்னருக்குள்ள சைல்டு ப்ராப்பர்ட்டி, இந்த சைல்டுல வந்துட்டு இமேஜ் டாட் நெட்வொர்க்குள்ள பேஸ்ட் த யூஆர்எல். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஸோ இந்த யூஆர்எல் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த இமேஜ் இன் மிடில். ஓகே. ஸோ இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம சைல்டு கொடுக்கலன்னா அது ஃபுல் வித் அண்ட் ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். நம்ம சைல்டு கொடுத்துட்டோம்னா அந்த சைல்டுக்கு ஏத்த ஹைட் அண்ட் வித்தை வந்துட்டு அது எடுத்துக்கும். ஓகே, தட் இஸ் அ திங். அண்ட் இந்த இமேஜ்ல நான் எங்க டச் பண்ணாலும் ஐ எம் ஏபிள் டு கெட் சம் ஆபரேஷன் ஹியர். ஓகே, ஸோ தட் இந்த மாதிரி நீங்க நிறைய ஆபரேஷன்ஸ் வந்துட்டு கிளஸ்டர் டிடெக்டரை வச்சு யூஸ் பண்ணுவீங்க வரப்போற ப்ராஜெக்ட்ஸ்ல. ஓகே, அனதர் ஒன் இஸ் இங்க்வெல். இங்க்வெல்ல பொறுத்த வரைக்கும் கிளஸ்டர் டிடெக்டர் மாதிரி தான் டோட்டலி. பட் இதுல ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கு. ரிப்பிள் எஃபெக்ட்னா நம்ம கிளிக் பண்றது ஒரு பட்டன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கறது. ஓகே, ஆனா கிளஸ்டர் டிடெக்டர்ல அப்படி இல்ல. நம்ம கிளிக் பண்ணோமா இல்லையானே நம்மளுக்கு விஷுவலா தெரியாது. நம்ம கிளிக் பண்ணிருப்போம் பட் கிளிக் பண்ணோமா இல்லையான்னு தெரியாது. பட் இங்க்வெல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணும் போது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட கொடுக்கும். சோ தட் அது ஒரு பட்டன் ஃபீலுக்கு நம்ம கொண்டு போகும்.
நார்மலி. ஓகே. ஸோ இன்க்வெல்ல பொறுத்தளவுக்கு கிளஸ்டர் டிடெக்டர் மாதிரி அதிக ப்ராப்பர்ட்டீஸ் இல்ல. பட் ஒரு மினிமல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. பட் போத் ஆர் சிமிலர். ஸோ இப்ப இன்க்வெல் பத்தி பார்க்கலாம். இத டோட்டலா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இன்க்வெல் சைல்ட் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் நான் கொடுக்குறேன். I'm not a button. ஓகே. ஸோ இத ரன் பண்ணலாம். மிடில் ஆஃப் த ஸ்கிரீன்ல வரும் இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட். ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது யூ ஆர் ஏபிள் டு see some ripple effects. ஸோ ஆன் டேப் மெத்தட் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஆன் டேப் மெத்தட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரிப்பிள் எஃபெக்ட் அப்போதான் வந்துட்டு ஷோ ஆகும். அன்வான்ட் கான்ஸ்ட் கீவேர்ட்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது வி ஆர் ஏபிள் டு see something. ஓகே. அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு wrap this particular child with the container and அதுக்கு வந்துட்டு ஒரு கலர் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். paid 100. ஓகே. ஸோ இதோட பேடிங் அண்ட் மார்ஜினை வந்துட்டு நான் அதிகப்படுத்துறேன். edge inserts dot all ஒரு 20 கொடுக்குறேன். மார்ஜின் அதாவது வெளிப்பக்கம். உள்ள வந்துட்டு பேடிங் வந்துட்டு அதிகப்படுத்துறேன். மார்ஜின் கொடுக்க வேணாம். பிகாஸ் நம்மளே சென்டர்ல தான் வச்சிருக்கோம். ஸோ மார்ஜின் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது தெரியாது. ஓகே. பேடிங் கொடுத்தாதான் வந்து தெரியும். பேடிங்னா அந்த பாக்ஸுக்குள்ளன்னு அர்த்தம். மார்ஜின்னா வெளியிலன்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி நீங்க டெக்கரேஷன் பண்ணலாம். பார்டர் வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நானே வந்துட்டு ஒரு கஸ்டம் பட்டன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்துட்டு நான் எங்க டச் பண்ணாலும் ஐ எம் ஏபிள் டு கெட் சம் ஆபரேஷன்ஸ். int print something inkwell works. ஓகே. ஸோ நான் எங்க கிளிக் பண்ணாலுமே வந்துட்டு I were able to do some operation. ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இன்க்வெல் அண்ட் கிளஸ்டர் டிடெக்டர்ஸ் பத்தி நம்ம டோட்டலா பார்த்துட்டோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெரி இம்பார்ட்டன்ட் widgets இன் Flutter. ஒரு பட்டன் இல்லாம இருக்கும் போது இல்ல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க டச் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளஸ்டர் டிடெக்டர் அண்ட் இன்க்வெல் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கண்டென்ட். கீப் ப்ராக்டிசிங் கைஸ். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்க ஒர்க் பண்ணும்போது. ஓகே. ஸோ தட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 Flutter வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு தோணும். தேங்க்யூ.